Daily. Taste the Daily. திண்டுக்கல் மாவட்டம் வத்தலக்குண்டு மின் செயற்பொறியாளர் அலுவலகத்தில் சக பெண் ஊழியர்களை இழிவாக சித்தரித்து சக ஊழியரை மெயிலனுப்பியது அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. சக பெண் ஊழியர்கள் ஆபாசமாக சித்தரித்து அவர்களது தொலைபேசி எண்ணுடன் உதவி மின் பொறியாளர் ஒருவரின் மெயில் ஐடியில் இருந்து வத்தலக்குண்டு கோட்டத்தில் உள்ள அனைத்து மின் உதவி பொறியாளர்கள் மற்றும் செயற்பொறியாளர்களுக்கும் மெயில் அனுப்பப்பட்டுள்ளது. உதவி மின் பொறியாளர் மெயில் ஐடியை பயன்படுத்தி அங்கு பணிபுரியும் ஊழியர் ஒருவர் இதில் ஈடுபட்டுள்ளதாகவும் அவர் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் பாதிக்கப்பட்ட பெண்கள் 2 பேர் புகார் அளித்துள்ளனர். நிர்வாகத்திறனற்ற ஸ்டாலின் ஆட்சியில் அரசு அலுவலகங்களிலேயே பெண்களுக்கு பாதுகாப்பில்லாத நிலை உள்ளதாக குற்றம் சாட்டப்படுகிறது. நீட் தேர்வில் தமிழக மாணவர்கள் தேசிய அளவில் சாதனை புரிந்துள்ளனர். தமிழகத்தில் 1,35,715 மாணவர்கள் நீட் தேர்வு எழுதியதில் 76,181 மாணவர்கள் மட்டுமே தகுதி மதிப்பெண்களை பெற்றுள்ளனர். தமிழ்நாட்டில் 26,580 மாணவர்கள் தமிழ் வழி கேள்வித்தாள் மூலமாக நீட் தேர்வு எழுதினர் என்பதும் குறிப்பிடத்தக்கது. இந்த நிலையில் தேசிய அளவில் தமிழக மாணவன் சூரியநாராயணன் 27வது இடத்தையும் அபினித் நாகராஜ் 50வது இடத்தையும் பிடித்து நீட் தேர்வில் சாதனை புரிந்துள்ளனர். திருச்சியில் விசிக தொண்டர்களின் அடாவடியால் கடும் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டு வாகன ஓட்டிகள் கடும் அவதியடைந்தனர். திருச்சி நகர பகுதியில் விசிக சார்பில் பேரணி நடைபெற்ற நிலையில் இதில் பங்கேற்பதற்காக பல்வேறு மாவட்டங்களில் இருந்து வந்திருந்த விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர் விதிகளை கடைபிடிக்காமல் அடாவடியில் ஈடுபட்டனர். விசிகவினரின் அராஜகத்தால் சுமார் 3 மணி நேரத்திற்கு மேலாக போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டதால் பொதுமக்கள் மற்றும் வாகன ஓட்டுநர்கள் கடுமையாக பாதிக்கப்பட்டனர். வாகன போக்குவரத்து சீர்படுத்தப்படாததால் மக்கள் கடுமையாக பாதிக்கப்பட்ட நிலையில் திமுக மற்றும் அதன் கூட்டணி கட்சியினருக்கு ஏவல் துறையாக மட்டுமே செயல்படுவதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. காவல்துறையில் பதவி உயர்வு தொடர்பாக விடியா ஸ்டாலின் அரசு வெளியிட்டுள்ள புதிய அரசாணை காவலர்கள் முதல் தலைமை காவலர்கள் அனைவரிடமும் கொந்தளிப்பை ஏற்படுத்தியுள்ளது. 2021ஆம் ஆண்டு திமுகவின் தேர்தல் அறிக்கையில் 20 ஆண்டுகள் பணியாற்றிய காவலர்களுக்கு படிப்படியாக சிறப்பு சார்பு ஆய்வாளராக பதவி உயர்வு அளிக்கப்படும் என தெரிவிக்கப்பட்டிருந்தது. ஆட்சிக்கு வந்த கடந்த 4 ஆண்டுகளில் இந்த வாக்குறுதிகள் கடலில் கரைத்த பெருங்காயமாக மாறிய நிலையில் தற்போது பதவி உயர்வு குறித்து காவல்துறை டிஜிபி வெளியிட்டுள்ள அறிக்கை காவல்துறை கொந்தளிக்க வைத்துள்ளது. 10 ஆண்டுகள் 2ஆம் நிலை காவலராக பதவி வகித்த ஒருவர் 3 ஆண்டுகள் முதல் நிலை காவலராகவும் அதன் பிறகு 10 ஆண்டுகள் தலைமை காவலராகவும் பணியாற்றிய பிறகே சிறப்பு சார்பு ஆய்வாளராக பதவி உயர்வு வழங்கப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஆசிரியர்கள் அரசு பணியாளர்களை ஏமாற்றியதைப் போல விடியா ஸ்டாலின் அரசு தங்களையும் ஏமாற்றிவிட்டதாக காவலர்கள் குற்றம் சாட்டினர்.